நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மீனாட்சி கார்மெண்ட்ஸ் என்ற ஒரு கம்பெனி நடைபெற்று கொண்டிருக்குது. இது கடந்த 16 வருட காலகட்டமாக இந்த கம்பெனி நடக்குது. பைபாஸ் என்கட்சி பைபாஸ் பக்கத்துல. இதுல வந்து ஒரு 1500 மகளிருக்கு மேல மகளிர் தையல் கட்டுக்காக வேலைக்கு செய்யறாங்க. அதுல தொடர்ந்து இந்த இடத்துல வந்து நிர்வாகத்தில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர் என்ற மணிவண்ணனும் என்றவரும் அமர்தீப் என்றவரும் மகளிர்கள் வந்து ரஞ்சிதா மற்றும் கனகா அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அங்க வேலை செய்யற கூலி வேலை செஞ்சுன்ற துணி தைத்து கொண்டிருக்கிற மகளிர் டைலருடைய நீதா போ அப்படின்றோம், சனியன் கருமன்றம், வாடி போடு என்று இந்த கட்சியார் மணிவண்ணன் மன்றங்களையும் வந்து பேசுறாங்க. இதை தொடர்ந்து மக்கள் வந்து வேலை செய்யறாங்க. குடும்ப சூழ்நிலை கஷ்டத்துக்காக வேலை செய்யறாங்க. அவங்க வந்து மாசம் ஒரு 5000 10,000 சம்பளம் வாங்குறாங்க, வேலை செய்யறாங்க, வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அது வரைக்கும் என்ன உள்ளுக்குள்ள கம்பெனிக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சனியன் கருமை வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா இது என்ன சொல்றாங்களோ கம்பெனி நிர்வாகத்துல மேனேஜ்மெண்ட்ல சூப்பர்வைசர் இவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க பேச்சு கேட்டா மட்டும்தான் இந்த இடத்துல அவங்க முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க 4 கடுக்க நிக்க வச்சு வேலை வைக்கிறாங்க. அவங்க என்ன சனிய கருமை வாடி போடிங்கிற வார்த்தையிலையும் ஜாதி ரீதியா சரி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள உள்ளூர்ல வேலை செய்யற மக்கள் வந்து அந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்க வந்து உள்ளூர்ல வேலை செய்யறாங்க ஆண்கள். அவங்க என்ன பண்றாங்க பழைய சக்கிலிங்கிற வார்த்தையும் உரிமையிலையும் தன்னை வந்து மகளை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இது இப்ப வந்து பார்த்தா 2 நாட்களுக்கு முன்னாடி தேவி என்ற ஒரு அம்மா வந்து ஒரு வாரமா ஒரு பிரச்சனை பண்ணிக்கிறாங்க, வந்து துன்புறுத்தல் பண்ணி வேலையை அதிகமா வேலை வச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவங்க மருமகன் 2வது மருமகன் நந்தினி வீட்டுக்காரர் இந்த மாதிரி எங்க மாமியா வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, அவங்க வந்து ஆடி போடுன்னு பேசுறாங்க, ஜாதி பத்தி பேசுறாங்க, வேலை அதிகமா கொடுக்குறாங்க, நிக்க முடியல, கேட்டாக்கா நீ வெளியே போடுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து தலைமைக்கு தகவல் கொடுத்தனால அவரு இங்க என்ன பண்றாங்க கூப்பிட்டு இந்த இடத்துல இந்த கம்பெனி கிட்ட கேட்கறாங்க. மேனேஜ்மெண்ட் சொன்னோடனே 2 நாளுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா கட்சி அந்த மணிவண்ணன் என்ன பண்றாங்க வர சொல்லி அந்த அவரோட ரூம்ல வந்து கேமரா கிடையாது. மற்ற எல்லா ரூம்லயுமே கேமரா இருக்குது, எல்லா பக்கமும் கேமரா இருக்குது, அவரோட ரூம்ல மட்டுமே கேமரா கிடையாது. சாயந்தரம் 4-5 மணிக்கு வர சொல்லி அவங்களை வந்து ரூம்ல விட்டு இவங்களாம் அடிச்சு சுத்தரவு பண்ணி ஜாதி ரீதியா பேச பெண்ணுன்னு பார்க்காத மணிவண்ணன் என்று 8 வயிற்றுல ஓசிக்காரு. அந்த மாதிரி வயிற்றால போயிட்டு இருக்கு ஒண்ணு. அடுத்த ரூமுக்குள்ள அரிசி வச்சிருக்காங்க. அரிசி வச்சிருந்து நாங்க எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா நாங்க வந்து சாயந்தரம் ஒரு 6:45 வந்து நாங்க கூட்டு ரொம்ப முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. இத தமிழக அரசும் இந்த கம்பெனி நிர்வாகம் யாருன்ட்டு எங்களுக்கு தெரியவில்லை. இந்த கம்பெனி நிர்வாகம் முக்கியத்துவம் எடுத்து இந்த இருக்கிற